ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிஃப்ட் நிஃப்டியோடைய பாயிண்ட்டும் லைட்டாக ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு பெருசாக அப் சைடு இல்லை, பெருசாக டவுன் சைடு இல்லை. ஒரு 19 புள்ளிகள் இப்போ ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு ஒரு 6 மணி ஆகுது. இந்த டைமில் இந்த நிலவரம் காமிக்குது. நம்ம இதை பேஸ் பண்ணியே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. சுச்சுவேஷன் அங்கே எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு சாதகமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா பெரிய கேப் டவுன் அல்லது பெரிய கேப் அப்படின்னா நடந்தால் நம்ம பிளானை வேறு சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எதுவும் தெரில. இப்போது யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1% 1.5% வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாஸ்டாக் கூட பார்த்திங்கன்னா 2% வந்து 2.29% வந்து பாசிட்டிவ் தான். S&P 500 வந்து 1.5% வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம இதை வச்சு என்ன சார் பிளான் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 நேற்று எந்த மாதிரி மூவ் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஏன்னா நேற்றுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நேற்றுடைய கண்டினியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸு இந்த லெவலில் ஒரு ரெஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்லர்ஸ் வந்து ரெஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு. ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து ஃபஸ்ட்டு கேண்டில் ரெஜெக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க மேலே போகிறதுக்கு. 1 செகண்ட். இப்போது மேலே ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணி நம்மளுடைய வெபினார் குரூப்பில் பார்த்திங்கன்னா 9:24, அதாவது நேற்று. ஸோ மார்க்கெட்டு இதுக்கு மேலே இங்கே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஒரு வேளை இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 25,580 25,620 வந்து 2 லெவலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மார்க் பண்ணி உங்களுக்கு அமைச்சிருந்தேன். இது வந்து பியூர்லி அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கிடைக்கும். அவங்களுடைய சேம் அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா, அல்லது அவங்க டவுன் சைடு இப்போ மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கீழே வந்தால் இது மாதிரி கீழே போகும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா அப்படின்றத ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக அந்த நம்ம என்னோடய வெபினார் குரூப்பில் ஸ்டூடெண்ட்டில் ஷேர் பண்ணுற விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், மேபி நானும் தவறாக இருக்கலாம். இப்போ மார்க்கெட் மேலே லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பி கீழே வந்துச்சுன்னா நம்மளுடைய எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகும், அல்லது காஸ்ட் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ரைட், சரி. இது வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் எங்கே சார் போகும்? இப்போ 620 வந்து முடிச்சாச்சு, உங்கள் லெவலில் வந்து கம்ப்ளீட் முடிச்சாச்சு 620. இப்போ இன்னமும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க இப்போ நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இன்றைக்கி இப்போது நெக்ஸ்ட்டு மூமெண்டம் கண்டினியூஷனாக நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தொட்டுட்டாங்க. அதாவது நம்ம இந்த 620 to 640 ஏரியா சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் பண்ணிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 25,730 கிட்ட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,730 கிட்ட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ரைட், சரி. அப்போ ப்ரைஸு நாம் இந்த இடத்துல ஏதாவது இந்த மூமெண்டம் கொடுத்துச்சு இல்லையா? ஸோ இந்த கரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி அகைன் வந்து நம்ம இந்த 25,720 டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இங்கே டவுன் சைடுக்கான வியூ பார்க்கலாம். ஆனால் இப்போது ப்ரெசென்ட் என்ன ப்ரைஸ் நல்லா ஒரு மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்காங்க. இப்போ ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த தூரம் வந்து நீடிச்சால் ஒரு இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் நம்ம இந்த 25,720 நம்ம ஃபஸ்ட் லெவலாக பார்க்கலாம். ரெண்டாவது லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25,800 ரெண்டாவது லெவலாக நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லெக்கு க்ரியேட் ஆகல, இன்னொரு லெக்கு க்ரியேட் ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த 25,440 25,400 கிட்டக்கிட்ட வந்து ஒரு இன்னொரு சப்போர்ட் எடுத்துன்னா பெரிய டைம் ஃப்ரேம்னாவும் டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நம்ம இன்ட்ராடே அப்படின்றதுக்காக நம்ம சின்ன சின்ன மூமெண்டம் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ரொம்ப லாங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறோமோ அப்படின்னா நம்ம ஒரு லெக்கு க்ரியேட் ஆகிடுச்சுப்பா, இன்னொரு லெக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடேக்காக நம்ம இந்த பிளான் சொல்கிறேன். ஸோ 25,720 வந்து என்னுடைய ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன கீழே எப்படி கிடக்குன்னு கீழே வருது அப்படின்னா இந்த பக்கம் எதுவும் பிளான் எதுவும் கிடையாது. என்னோடய பிளான் இந்த இடத்துல எதுவும் கிடையாது. அதுவும் முக்கியமாக டவுன் சைடுக்கான பிளான் கிடையாது. ஏன்னா இந்த லெக்கு டபுள் பாட்டம்னா இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லை இங்கேயும் சப்போர்ட் இல்லாமல் இங்கேயும் சப்போர்ட் எடுக்கலாம், எங்கே சப்போர்ட் எடுக்குன்னு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி இந்த இடத்துல எங்கே ஒரு லெக்கு க்ரியேட் பண்ணுதோ அங்கே வந்து ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி அகைன் இந்த 25,720 தான் வந்து என்னுடைய அடுத்த லெவலாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இப்படியே கூட மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சுன்னா கூட அந்த 720 நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில்
ஓகே, இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆச்சு சார், இங்கேருந்து திரும்ப கீழே வருமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த ஃபால், அதாவது இங்கே மேலேருந்து கீழே வந்துச்சு இல்லைங்களா, அதாவது இந்த எப்போது இந்த 26,100லேருந்து 25,300 வரலாம் வந்து ப்ரைஸ் கீழே வந்துச்சுல்ல, இதனுடைய தாக்கம் வந்து இன்னமும் கீழே போகுமா அப்படின்னு. அதுக்கு நம்ம அந்த 0.50 லெவல் இப்போ புரிஞ்சுக்கலாம். ஏன் அந்த 25,720 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது, ஏன்னா 0.5 லெவலும் அது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த 25,700 ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுனால மேபி ப்ரைஸ் அந்த இடத்துல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு 25,500 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். பார்க்கலாம் இதுக்கு எத்தனை பேர் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுறீங்க, உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்படி தெரிவிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஒரு மூமெண்டம் இல்லை. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ரெஜெக்ஷன் கொடுத்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேனில் ரெஜெக்ஷன் கொடுத்து பையர்ஸ் மேலே போனாங்க. ஸோ இன்றைக்கி அதாவது இந்த 10ஆம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் மதியத்திலே தான் அந்த கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அவங்கள பையர்ஸால் பெருசாக மூவ்மெண்ட் பண்ண முடியல, செல்லர்ஸாலே குட் டமின் அப்படி கீழே தள்ள முடியல, ஒன்றும் அவங்களால பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலே ஃபுல்லாக ஃபைட்டிங் நடந்திருக்கு. ரைட், சரி. இப்போது நம்ம இந்த கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 57,800 லாஸ்ட்டாக ஒரு பையர்ஸ் வந்து புஷ் பண்ண இடம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்து இந்த 57,800க்கு கீழவும் க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது டவுன் சைடு அப்படின்னா பெருசாக ஒன்று கீழே சப்போர்ட் ஏரியா 57,560. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஆனால் இங்கேயே நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்னோ ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்தால் நம்ம 58,120 நம்ம டார்கெட்டாக வச்சு வெளியே வரணுமா இருக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா அங்கேயே கூட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, அதனுடைய தாக்கம் தான் இங்கே வந்திருக்குது. ஸோ இங்கேயே ட்ரை பண்ணியிருக்காங்க. அகைன் பையர்ஸ், இங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து இங்கே மார்க்கெட் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 58,120 to 160 ஏரியாவில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆன இடம் இது. ஸோ இந்த இடம் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் ப்ரைஸ் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்க. ப்ரைஸில் லாஸ்ட்டாக இங்கே கடைசியாக வந்திருக்காங்க. இங்கேயும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்தால் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டி பேங்க்கில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிய வரும். இதுக்கு நான் உங்களுக்கு அதே காமிச்சிருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமில் கூட போய்ட்டுறேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ ப்ரைஸு மேலே மூவ் ஆச்சுன்னா இந்த 58,150 to 160, 120 அந்த ஏரியாவில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடுது பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ரைஸு ஸோ இந்த மாதிரி சேனலில் வர சொல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இப்படியும் வரலாம் மேபி. அதனால நம்ம சேனல் இந்த மாதிரி க்ரியேட் ஆகலாம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேலே நம்ம டார்கெட்லாம் 58,500 வரலாம் மேலே இதனுடைய ஹை இருக்குங்க. ஸோ இந்த லெவல் வரலும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து வெரி ரெசிஸ்டன்ஸ் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கன்சிடர் செய்யப்படும். ரைட்டுங்களா? சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன், அதாவது உங்களுக்கு 84,000 வரலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரேக் அவுட் ஆன இடம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் பண்ணப்படும் இந்த சப்போர்ட். ஏன்னா இந்த பிரேக் டவுன் ஆன இடம் வந்து இந்த நெக்லைன் கட்டான இடம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் செய்யப்படும். ப்ரைஸை கொஞ்சமாக மேலே மூவ் ஆச்சுன்னா இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. 84,000 கிட்ட எக்ஸிட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக நியூ வாய்ப்புகள் வந்தால் கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் நடக்குதா அப்படின்னா திரும்ப ஒரு ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்றவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா, உங்களால் அந்த கேட்ச் பண்ண முடியல, மார்னிங்கில் கிடக்கிற மேலே மூவ் ஆகிடுச்சு சார், விட்டுட்டீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புது வாய்ப்புக்காக இன்னொரு வாய்ப்பை வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு லெக் க்ரியேட் ஆகுது, இங்கே ஒரு லெக் க்ரியேட் ஆகுது. நம்ம நிஃப்டி 50ல் பார்த்த மாதிரி இன்னொரு லெக் க்ரியேட் ஆனால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக திரும்ப புதுசாக ஒரு என்ட்ரி எடுத்து அகைன் வந்து அப்சைடுக்கான மொமெண்டம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.